அழுகையின் பள்ளத்தாக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அழுக, எதுக்கு எடுத்தாலும் அழுக, இல்லை வாழ்க்கை முழுவதும் அழுகையான சூழ்நிலை. அழுது கொண்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அழுது கொண்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அழறதுக்கு சரியான காரணம் இருக்கணும். கல்யாணமான புது மனைவி சும்மாவே அழுவோம், எல்லாத்துக்கும் அழுவோம். ஏன் தெரியுமா? அப்போதான் அழுது சாதிச்சுக்க முடியும். அப்புறமா என்ன பண்ண முடியாது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. சில ஆண்கள் அழுவாங்க, காரணமே இல்லாமல் அழுவாங்க. சொல்லுவாங்க பழமொழி, அது உண்மையா பொய்யான்னு தெரியல, விசுவாசித்து வாழ்றவங்க அழுத ஆண்கள் தப்பு இல்லை, சும்மாவே காரணம் இல்லை அழுகிற ஆண்கள் நம்ப கூடாதான். நல்லா கவனிங்க. அழுகையின் பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு அது ரொம்ப கடினமான பகுதி. ஏன்? எல்லை, அதாவது வெற்றி வாழ்க்கையினுடைய எல்லையை தாண்ட முடியாத ஒரு சூழ்நிலை. இதுக்கு மேல முடியல. கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தை, நமக்குண்டானதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. போர் எல்லையில் பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி வாரியர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிமிந்து நின்னா சுட்டுருவான், நிமிந்து நின்னா சுட்டுருவான், உடனே தாக்குதல் தான். அதனால் அவன் என்ன பண்ணுவான், லக்கேஜ் இருக்கும், முதுகில் எல்லாமே இருக்கும், இந்த பக்கம் தண்ணி இருக்கும், கையில் கன் இருக்கும், கத்தி இருக்கும், தொப்பி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன பண்ணி தான் ஆகணும், அவங்க படுத்து இந்த முட்டி கால் முட்டி அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி தான் போகணும். அல்லேலூயா. சில எல்லையை கடந்தால் அங்கே நீரூற்று இருக்கிறது, குளம் இருக்கிறது, தாகம் தீர்க்கும்படியாக. அல்லேலூயா. உங்கள் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் சில கடினமான பாதைகளில் ஜெபத்தில் நின்று பழகித்தான் ஆக வேண்டும். அது பகலாய் இருக்கலாம், இரவாய் இருக்கலாம், நேரங்காலம் கிடையாது. இதை நீங்கள் கடப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அழுகை என்கிற பள்ளத்தாக்க நீங்க கடந்துருவீங்க. அதுலேயே இல்லாட்டி நீங்க ஜெபிக்க மனதாய் இல்லை, அல்லது நீங்க அதற்குண்டான முயற்சி நீங்க எடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க அந்த பள்ளத்துக்குள்ளேயே தான் இருப்பீங்க. அந்த அழுகை மாறாது. அந்த அழுகை, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் நினைச்சா கர்த்தர் துறவையே பிறந்து கொடுத்தார். அல்லேலூயா. அவர் கொஞ்சம் கேட்டாலும் நிறைய செய்கிறவர் தான். அது குழந்தையா இருக்கும்போது, அது என்னவா இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது, நீ வளரும்போது, நீ வளர்ந்தது கர்த்தருக்குள்ள வளர்ந்தது உண்மையானா நீ ஜெபத்திலே ஊர்ந்து சென்றே ஆக வேண்டும். தேவன் ஆகாரின் சத்தத்தை கேட்டாரா, குழந்தையின் சத்தத்தை கேட்டாரா? ஏன்? அதுதான் ரகசியம். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் குழந்தையா இருக்கும்போது உன் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் நீ வளர்ந்த பின்போ நீ ஊடுருவித்தான் போக வேண்டும், உருவ நடந்துத்தான் ஆக வேண்டும், ஜெபத்தில் நடந்துத்தான் ஆக வேண்டும். அப்பொழுது உனக்குண்டான ஊற்று, உனக்குண்டான ஆசீர்வாதம் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. நீங்க அதுல வந்தீங்கன்னா தான் உங்க அழுகையின் பள்ளத்தாக்க நீங்கள் கடந்து ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே நின்றுட்டே இருப்பாங்க. ஜெபிக்க மனது இருக்காது. ஜெபிக்கிறது, தேவனை துதிப்பது, ஆராதிப்பது, நன்றி சொல்வது, இதற்கு மனம் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை முழு மனதோடு அவரை தொழுது கொள்ளுங்கள். அவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார்.